கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மீகா 7ஆம் அதிகாரத்திலே அந்த 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர், அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தேவன். அந்த முந்தின பகுதியில் வாசிக்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து கர்த்தர் அழைக்கும் பொழுது, அவர்களை விடுவிக்கும் பொழுது தேவன் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணினார். பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினினாலையும் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். ஆகவே நிறைய காரியத்தை யாத்திராமலே தொடர்ந்து பிரமாண புஸ்தகத்திலே சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் கூட வாசிக்க முடியும், கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார் என்று சொல்லி. ஆகவே ஆரம்ப நாட்களிலே அவர்களை விடுதலையாக்கும் பொழுது, அவர்களை விடுதலையாக்கி அவர்களை வழி நடத்தும் பொழுது, அவங்க வாழ்க்கையிலே அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் எந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்தாரோ அவர் மறுபடியும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நீங்கள் ரட்சிக்கப்படுகிற நாட்களில், அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட முதல் அந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அதே அற்புதங்களை, அதே அதிசயங்களை கர்த்தர் இந்த நாட்களில் அவர் செய்வார். நம்ம நினைக்கிறோம் அன்றைக்கு செய்த நன்மைகள், அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கலையேங்கிற ஒரு வருத்தமும் ஒரு வேதனையும் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கடந்த நாட்களிலே உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், கடந்த நாட்களிலே உன் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நான் மறுபடியும் உனக்கு நான் செய்வேன். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் செய்வேன், அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் பொழுது கீழே வாசிக்கிற புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்கள். புறஜாதிகள் தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்கள், கையை தங்கள் வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். புறஜாதிகள், உங்களை பார்த்து கொண்டிருக்கிற புறஜாதிகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை அவர் செய்வார். ஆரம்ப நாட்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அற்புதங்கள் நிச்சயமாக இந்த நாட்களில் அவர் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லா விதமான சோர்வுகளையும் என் ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆண்டவரே, ஆரம்ப நாட்களில் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் இடப்பட்ட காலங்களில் நடக்காமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நீர் மறுபடியும் நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் மறுபடியும் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். புறஜாதிகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளுக்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.